இவர் எப்படி ஒரு அசுரனாக மாறுகிறார், எங்கே துரோகங்களை சந்திக்கிறார், பிறகு இவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத முழுவதுமா இந்த பதிவில் நாம் விவரமாக காண்போம். இதுல கிருஷ்ணர் பிறந்ததும் இந்த ரிஷபராசியில்தான், யமன் பிறந்ததும் இந்த ரிஷபராசியில்தான். ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவிலும் ஒரு விதமான தனித்துவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்முடைய தனித்துவத்தை எடுத்து வெளியே சொல்ல வேண்டும். அது போன்ற பொருட்கள் மற்றவர்களுக்கு வெகு எளிதாக கிடைக்கக்கூடாது. அந்த பொருளின் அடையாளமே அந்த நபரின் அடையாளம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அவர்கள் அவ்வளவு கேர்ஃபுல்லாக செலக்ட் செய்வார்கள். ஒரு கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிஷபராசி நபர் மட்டும் தனியாக தெரியப்படுவார். காலபுருஷனுக்கு 12, இவர்களுக்கு 11. அப்போது எதெல்லாம் இவர்கள் செலவென்று நினைக்கிறார்களோ, எதெல்லாம் இவர்கள் தங்களுக்கு தேவை என்று நினைக்கிறார்களோ அதற்காக இவர்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதற்காக ஒரு லோன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அதிகம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. அது கணவனை பிரிந்த, கணவனை இழந்த மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு பெண் தான் இவருக்கு செகண்ட் ஒய்ஃபாக வருகிறார். அதுவும் பார்த்தோம்னா இவர் ஒர்க் செய்யக்கூடிய இடத்திலிருந்து தான் அந்த ஒரு பெண் இவர்களுக்கு பழக்கமாகிறார். அந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆரம்பத்தில் ஏதோ இவர்களுக்கு ஒரு திருப்தி இருந்தாலும் நாளடைவில் ஒரு பொருளாதாரத்துக்காக, ஒரு பணத்துக்காக, ஒரு வசதிக்காக இவர்களை மேலும் கடன்காரனாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் தான் அந்த பெண் நம்மிடம் பழகுகிறார் என்பதை இவர்கள் நன்றாக உணர்கிறார்கள். ஓரளவுக்கு இவர்களுடன் பழகுவார்கள். பிறகு இவர்கள் எங்களை கவனிக்கவில்லை, எங்களுடன் உண்மையாக பழகவில்லைன்னு சொல்லி இவங்க பேரில் நிறைய இந்த லீகல் ப்ராப்ளம், கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இதையெல்லாம் கொடுத்து இவர்களை முடக்கி விடுவார்கள். அந்த இடத்தில் இவர்கள் அசுரனாக மாறிய பிறகு இனி யாருக்கும் பெரிதாக நாம் போய் உதவக்கூடாது, செய்யக்கூடாது. தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம்